ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரே காலேஜ் சென்னை அமிர்தா. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. பிஸ்கட்ல வச்சு வாயில போட்டு புகையா விடுறது, உதடு போயிடும். நாக்கு, த்ரோட், நீங்க எடுத்துட்டு லங்ஸ் எடுத்துக்கீங்க. புகையா போறது பாத்தீங்கன்னா CO2 நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபுல்லா செஸ்ட் ஃபுல்லா கார்பன், மூச்சு இழுக்க இழுக்க என்ன இருந்தாலும் வெளியே வராது, மயக்கம் வந்து. மூளைக்கு பாத்தீங்கன்னா less than 1 minute தான் தாங்கும். அடுத்த நிமிஷம் டெத் ஆயிடும், பிரெயின் டெத் ஆயிடும். உயிர் அவ்வளவுதான், மேட்டர் ஓவர். கண்ணாடி பாருங்க, கண்ணாடி எனக்கு கிராக் ஆகி போச்சு. இந்த பிஸ்கட்டை நினைச்சு வயிற்றுக்குள்ள போட்டா நினைச்சு பாருங்க அந்த வயிறு என்ன ஆகும். கண்டிப்பா கொத்துக்கிட்டே போயிடும். சாப்பிட்றதுனால உடல்ல போய் உபாதைகள் வந்ததுன்னா கண்டிப்பா irreversible டேமேஜ். வெட்டி தான் எடுக்க வேண்டியது இருக்கும். உள்ளுக்கார எல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சுன்னா உணவு குழாயே கம்ப்ளீட்டா ஓப்பன் பண்ணி, அப்டமன் ஃபுல்லா ஓப்பன் பண்ணி எல்லாமே எங்கெல்லாம் ஓட்டை போட்டுதோ அதை எல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நம்மளோட என்டையர் லைஃபே சேஞ்ச் ஆயிடும். மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணுமே வேணாம், இந்த இதை எடுத்து நீங்க ஒரு மெட்டல் மேல ஊத்தி கையிலே டபக்குன்னு உடைக்கலாம். அவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு இது. அந்த தன்மையே மாத்திடும். இந்த லிக்விட் நைட்ரஜன் இஸ் நாட் அ ஃபுட். உயிரோட விளையாண்டுட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாம அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த லிக்விட் நைட்ரஜனை தான் வந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்களா? ஆமாம், இதுதான் இந்த லிக்விட் நைட்ரஜன். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் நைட்ரஜன் தான். இந்த லிக்விட் நைட்ரஜன் பார்த்தோம்னா எல்லா ஃபீல்டுலையுமே அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்லாம் போனீங்கன்னா தாவரங்களெல்லாம் பாதுகாக்கிறது, அது ஜெனட்டிக்ஸு, ஸ்பெர்ம்ஸு, ஓவம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு வந்து பேசும் பொருளாக இருக்கிறதுக்கு அந்த கல்ச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வந்து வேகமாக பரவிட்டு வருது. இந்த மாதிரி பிஸ்கட்டில் வச்சு வாயில் போட்டு புகையாக விடுறது, பான்குள்ளே நினச்சி அவங்களுக்கு கொடுத்து அது புகையாக விடுறது, அது மாதிரி இந்த நெருப்பு வச்சு பீடாக்குள்ளே சுற்றி டப்புன்னு வாய்க்குள்ளே போகிறது, இந்த மாதிரி தேவையில்லாத கல்ச்சர்ஸ் இப்போ நம்ம ஊருக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. அது நம்மளோட கல்ச்சரும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப காலங்கள் மாறதுனால நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி இது எடுக்க வேண்டியது. நார்மலாக உங்களுக்கு சொல்ல போனோம்னா இந்த லிக்விட் நைட்ரஜன் இஸ் நாட் அ ஃபுட். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஆனால் ஃபுட்டுக்காக நாங்கள் யூஸ் பண்ண கிடையாது. ஒரு ஃபுட்டு அப்படி நினச்சோம்னா என்னன்னா ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளை வாயில் போட்டு மென்று அந்த நம்ம எச்சிலோட கலந்து உள்ளுக்கார உடலுக்கு போய் அது கொடுக்குற சக்தியை எடுத்து நம்ம வந்து வாழ்ந்துடுறோம்னா அது பேர் தான் ஃபுட். அந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்து ஃபுட்டே கிடையாது. இது வந்து கிளியர் கட்டாக சமீபத்திய நாட்கள்ல ஒரு ஃபேண்டசியா பயன்படுத்தப்படுற ஒரு விஷயம் தான். ஃபேண்டசிக்கு தான். இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து தவறுதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பெரியவங்க வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உயிரோட விளையாண்டுட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாம அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க. ஆனா இது வந்து ப்ரெசர்வேஷனுக்கு நம்ம பயன்படுத்துறோம். இதற்கு முன்னாடி ஆமா, ப்ரெசர்வேஷனுக்கு தான் பயன்படுத்துறோம். ப்ரெசர்வேஷன் பண்றோம், மெட்டல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் லேப்ஸில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த சில்லிங் எஃபெக்ட்டுக்காக பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. நிறைய சினி இண்டஸ்ட்ரீஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்மோக் எஃபெக்ட்டுக்காக பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். இப்போல்லாம் நிறைய மிஷின்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் இண்டஸ்ட்ரீஸு, இப்போ ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டேக்கு அந்த ஒரு இந்த இது ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய யூஸ் இருக்குது. எதுக்கு வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன இதை பொறுத்தவரை இது வந்து நம்ம ஃபுட்டாக வாய்க்குள்ளே போகவே கூடாது, நம்ம மேலேயும் படக்கூடாது. இது ஒரு டெமோ பார்த்துட்டு தொடர்ச்சியாக பேசுகிறான்னு நினைக்கிறேன். அதை பார்த்துடலாமா சார்? ஆமாம். கேரக்டரிஸ்டிக்ஸே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு பயமா இருக்கு. ஆனால் நான் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த பிஸ்கட்டை நினச்சி வயிற்றுக்குள்ளே போட்டால் நினச்சி பாருங்கள் அந்த வயிறு என்ன ஆகும். கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே போயிடும். எனக்கு நான் நேர்லேயே பார்த்து நீங்கள் சொல்லும் போது கூட எனக்கு என்னடா இது ஒரு மெட்டலே உடைக்கலான்னு சொல்கிறாரே, நமக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. கடைசியில் நம்ம கொஞ்சம் வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட அவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கண்ணாடி பாருங்க, கண்ணாடி எனக்கு கிராக் ஆகி போச்சு. இது அப்படியே வாயில் வச்சுட்டு பூனை ஊதுனாங்கன்னா இது பாருங்க அப்படியே உரையுது பாருங்க. அப்படியே
நல்லா போட்டுக்கணும், எடுத்து காமிக்கிறேன். இப்போ குயிக்கா எவாபரேட் ஆயிடும் அது. இப்போ பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் ஊற்றணும். இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் ஊற்றுறேன். இதில் ஒரு சொட்டு கூட இல்லை பாருங்க, இந்த ரூம் டெம்பரேச்சர். இவ்வளோ புகை வந்தது, இது இட்ஸ் அ இனர்ட் கேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இட்ஸ் அ இனர்ட் கேஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ், எதுவுமே இருக்காது. நோ கேரக்டரிஸ்டிக்ஸ், நோ கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு இனர்ட் ஜீரோ கேஸ். ஆனால் இது இந்த சில்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம மேலே பட்டுதுன்னா கண்டிப்பாக ஓட்டை போட்டுடும். சிம்பிளாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி பொத்துக்கிட்டு போயிடும். எதில் போட்டாலுமே இந்த பக்கம் போட்டோம்னா அந்த பக்கம் பொத்து, இந்த கை மேல எல்லாம் பட்டுதுன்னா கண்டிப்பாக அந்த இடம் அப்படியே மறுத்து போய் அப்படி இதாகிடும். அது மேலே பட்டா அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இங்கே பாருங்க, அதை மீறி எப்படி அது உணவா பயன்படுத்துறாங்க, அது எப்படி? அதுதான் இவங்களுக்கு பண்ணக்கூடாது. அதை ஏதோ தவறுதலாக இது பண்ணிட்டு எப்படி இந்த ரோடமின் பி வந்து நம்ம யூஸ் பண்ணோமோ, பஞ்சு மிட்டாயில் பார்த்தீங்கன்னா நம்ம தலை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா இயற்கையான கலருக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இயற்கையான கலர் யூஸ் பண்ணி பஞ்சு மிட்டாயை தயார் பண்ண இந்த ரோடமின் பீன்ற ஒரு கெமிக்கலை இவங்க வந்து யூஸ் பண்ணதுனால இப்போ என்டையர் அந்த இயற்கையாக தயாரிக்கப்பட்ட அந்த கலர் போய் ரோடமின் பி ஃபுல்லா வந்து அது கார்சினோஜன் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தடை பண்ணிட்டோம். அதனால அதே மாதிரி தான் இது வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில், வேற இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இதுக்குள்ள வந்துருக்குது. இப்போ நான் அலர்ட் ஆயிடுச்சு, ஒரு பெல் அடிச்சிருக்கு, அலாரம் பெல். இப்போ உடனடியாக நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தோம்னா இதுல ஏதாவது சீக்வன்ஸ் இருந்ததுன்னா நம்ம தான் பொறுப்பாகும். ஓகே சார், இது என்ன மாதிரியான உடல் உபாதைகள்லாம் கொடுக்கும்? இன் கேஸ் ஆஃப் இப்போ ஊத்துறாங்க, இப்போ எடுத்து இந்த பயம் வாயில இப்படி போட போறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆண் போட போறப்ப இதுல இருக்கக்கூடிய லிக்விட் ஏதாவது நிறைய இருந்து கண்ணுல பட்டுச்சுன்னு வச்சுங்க, என்டையர் கண் பார்வையே போயிடும், கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிடும். அப்படி சில்லு. இப்படி பாருங்க, இந்த டப்பா வந்து அப்படி கை வைக்க முடியல, கை நடுங்குது எனக்கு. அவ்வளவு சொல்லும் போதே எனக்கு இவ்வளவு அச்சமா இருக்கு. அதையே அரசாங்கம் கவனத்துல கொண்டு அது தடை செய்யறதுக்கான முயற்சி எதுவும் எடுக்கலையா? தடை வந்து இப்பதான் வந்திருக்குது. இது தடை செய்யணும்னு இல்லை, இது யூஸ் பண்ணலாம், பயப்படாம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இல்லை பெரிய இப்போ ஹோட்டல்ஸா இருக்கட்டும், பெரிய செஃப் தான் அவங்க ஹேண்டில் பண்ணணும், அல்லது இதில் ட்ரெயின் பண்ணன செஃப்ஸ் மட்டும் தான் இருக்கணும். எல்லாருமே இதை தொடக்கூடாது. என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்? அது வாயில போடுறப்போ உதடு போயிடும், நாக்கு, த்ரோட்டு, நீங்க எடுத்துக்க லங்ஸ் எடுத்துக்கோங்க. லங்ஸ் ஃபுல்லாவே லங்ஸ்குள்ள போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் சொல்றேன், ட்ரக்கியா இன்கேஸ் ஆஃப் மூச்சு குழாய்க்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இது என்ன ஆகுனா, இப்போ புகையா போறது பார்த்தீங்கன்னா CO2 நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ செஸ்ட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த லிக்விடு ஃபுல்லா செஸ்ட்டு ஃபுல்லா கார்பன் மூச்சு இழுக்க என்ன இருந்தாலும் வெளியே வராது. நார்மலாக நமக்கு என்ன ஆகுனா, மூச்சு இழுத்து விடுறப்போ ஆக்சிஜன் உள்ளே போகணும், O2 வெளியே வரணும். ஃபுல்லாக இருந்ததுன்னா ஆக்சிஜன் உள்ளே போகாது லங்ஸ்குள்ளே. அப்போ என்ன ஆகுனா மயக்கம் வந்துடும். மூளைக்கு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம், லெஸ் தென் 1 மினிட் தான் அது மட்டும் அந்த ஆக்சிஜன் இல்லாமல் தாங்கும். அடுத்த நிமிஷம் டெத் ஆகிடும், பிரெயின் டெத் ஆகிடும். அந்த அளவுக்கு சிவியரா உடனே டெத் ஆகிடும். இது வந்து லங்குக்குள்ளே போனால் போகிறப்ப ஒரு காட்டு காட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகிறப்ப எல்லா த்ரோட்டு அந்த ட்ரக்கியால இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூவுமே டேமேஜ் பண்ணிட்டே அது போயிடும். ஸோ அது இர்ரிவர்சிபிள் டேமேஜ்னு சொல்லுவோம். அது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்கேஸ் அப்போ குடிச்சிட்டாங்க, இன்கேஸ் ஒரு டம்ளரில் ஏதாவது வச்சுருக்கிறாங்க, அந்த ஜக்கில் வச்சுருந்து தான் பார்த்துதான், அந்த ஜக்கில் இருக்கிறத டப்புன்னு யாராவது எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுனா வயிற்றுக்குள்ளே போயிடும். வயிற்றுக்குள்ளே போனால் எல்லாம் ஓட்டை போட்டுரும். நம்ம உணவு குழாயிலிருந்து மேலே இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸ், வயிறு, இது எல்லாம் என்ன ஆகுனா ஓட்டை போட்டுரும். ஓட்டை போட்டுச்சுன்னா என்ன ஆகும், உயிர் அவ்வளோதான், மேட்டர் ஓவர். இப்போ நம்ம வந்து இந்த பயன்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களாகவே இருக்கு தமிழகத்துலையுமே கூட. ஆனால் இத்தனை நாள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வெளியில் வந்ததா நம்ம பார்க்கவே இல்லை. திடீர்னு இப்படி ஒரு சமீபத்தில் தான் வந்து ஒரு பையன் வந்து அந்த வீடியோ கூட வைரலாக பரவச்சு நம்ம பார்த்தோம், அவர் துடிச்சதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான சமிக்கைகள் கூட நமக்கு கிடைக்கல. அதாவது நம்ம ஒன்று கடவுளின் அருளால் எந்த இதுமாதிரி இல்லாமல் அவங்க கம்மியாக பண்ணியிருக்காங்களா, இல்லை ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சவங்க பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதாவது எக்ஸஸா கொடுக்காம இருக்காங்களான்னு, மேபி லெஸ் கோஷன் கூட ஒரு காரணமா இருக்கலாம். அந்த பையன் அதிகமா இருந்திருக்கலாம், அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஆனா பட் இந்த இது வரைக்கும் நமக்கு எதுவுமே வரல, இனிமேட்டு அது மாதிரி வரக்கூடாது. இன்கேஸ் அது வரக்கூடாது. இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து நாங்க வந்து தடைன்ற சொல்றதை விட அதெல்லாம் கூட நான் தூக்கி தூரமா வச்சுறேன், விழிப்புணர்வு நான் கொடுக்கணும். இது உணவு, ஆமா, இது முதல் பாயிண்ட் மக்கள் மனதில் வந்து பதிய வேண்டிய இது என்னன்னா, இது வந்து சாப்பாடு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். வாயில தயவு செய்து போடாதீங்க. எந்த ரூபத்தில் கொடுத்தாலும் சரி, பானில் வச்சு கொடுத்தாலும் சரி, பிஸ்கட்டில் வச்சு கொடுத்தாலும் சரி, கேக்கில் மேலே ஊற்றி, ஒரு பூ மேலெல்லாம் ஊற்றுவாங்க, பூ மேலே ஊற்றியும் அந்த பூவை கொடுப்பாங்க, அப்படியே புகையாக வரும், அப்படியே இப்படி தட்டினா அப்படியே எல்லாம் உடஞ்சி அப்படியே
கொட்டிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட இது உண்டு. புரிஞ்சுக்கணும், இது எந்த ரூபத்திலையுமே நம்ம எடுக்கவே கூடாது. அதை வந்து ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க ப்ரிசர்வ் பண்றதுக்கான பயன்பாடுகள்லாம் யூஸ் பண்றாங்க, அது எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்? அதான் ப்ரிசர்வேஷன் வழிமுறைகள் இருக்கா? இப்போ ப்ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ரேர் ஸ்பீசிஸ் அழிவுத்தில் இருக்கிறது, நம்ம ஸ்பெர்ம் பண்ணலாம். நிறைய அது விதைகள்லாம் இருக்க பார்த்தீங்களா, அழிஞ்சு போன விதைகள், அந்த மாதிரி இன்னும் பல தலைமுறைகளுக்கு கூட இதை வச்சு நம்ம வந்து அப்படியே அந்த எந்த விதமான நியூட்ரிஷனோ அதோட தன்மைகள் மாறாமல் அப்படியே கொண்டு போகலாம். நம்மளோட ஸ்பெர்ம் ஆகட்டும், ஒரு டிஷ்யூ எடுத்துக்குங்க, அதெல்லாம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கூட நம்ம இந்த லிக்விட் நைட்ரஜனை வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம பாதுகாத்து ஸ்டடீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது பண்ணலாம். மெட்டல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றுமே வேணாம், இந்த இதை எடுத்து நீங்கள் ஒரு மெட்டல் மேலே ஊற்றி கையிலே டபக்குன்னு உடைக்கலாம். அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு இது, அந்த தன்மையே மாற்றிடும், அந்த இரும்போட தன்மையை மாற்றி உடைக்க மெட்டல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நிறையா நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி பால்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் பால் இருக்குது, பெரிய பெரிய பால் ஃபேக்ட்ரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்காக அது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இப்போ நம்ம வந்து இதை குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதை தாண்டி விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை கொடுக்கும் பட்சத்தில் ஏற்கனவே இந்த மாதிரியான பிஸ்கெட்ஸாக சாப்பிட்ட பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வேறு ஏதாவது சிந்தனைக்கு ஆட்படுவாங்களா? இப்போ நம்ம புகை விடுறோம் வாய் வழியா மூக்கு வழியா, அதுதான் நான் சொல்கிறேன். நான் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து யாருக்குமே தயவு செய்து குழந்தைங்களுக்கு பழக்காதீங்க. இது வந்து டேஞ்சரான ப்ரொசீஜர். இதனால் எது வரைக்கும் நமக்கு எந்த குழந்தைங்களுக்கும் வராமல் இருந்ததுன்னா அது ஆண்டவ முன்னியத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த பழக்கத்தை சின்ன வயசுலேயே அவங்க வந்து இந்த புகையை விடுற பழக்கத்தை பழகிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துக்கு அவங்க அடிமையாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாளைக்கு சிகரெட் பிடிப்பான். ஏன்னா அவன் இப்போ பெரியவனானவன்னு அவன் யோசனை, நான் சின்ன வயசுலேயே புகை விட்டேன், மூக்கில் புகை விட்டேன்னு, மூக்கில் புகை விட்டேன், வாயில் விட்டேன், ரவுண்டாக விட்டேன், அப்போவே எங்கள் அப்பா என்கிட்ட ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மனநிலை செட் ஆகும் அவனுக்கு. இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் அவர் கல்ச்சர். அதனால் அது ஒன்று. ரெண்டாவது, இன்கேஸ் ஆஃப் அந்த சாப்பிட்றதுனால உடலில் போய் உபாதைகள் வந்ததுன்னா கண்டிப்பாக இர்ரிவர்சிபிள் டேமேஜ், வெட்டி தான் எடுக்க வேண்டியது இருக்கும். உள்ளுக்காரெல்லாம் எல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சுன்னா உணவுக்குள்ளாயே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி அப்டமன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாமே எங்கெல்லாம் ஓட்டை போட்டுதோ அதை எல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நம்மளோட என்டையர் லைஃபே சேஞ்ச் ஆகிடும். இன்கேஸ் ஆஃப் உயிரோட பொழைச்ச வந்தோம்னா சந்தோஷமா அப்படின்ற நிலவரத்துக்கு கொண்டு போயிடும். அது மென்டல் டார்ச்சர் போயிடும். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். இன்கேஸ் ஆஃப் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து லோக்கல் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். இனிமேட்டு வரக்கூடிய காலங்களில் இந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் கொடுக்கவே வேண்டான்றது தான் என்னோடது. இதில் வந்து முக்கியமாக கவனம் பெறக்கூடிய ஒரு மாவட்டமாக சென்னை மாவட்டம் இருக்குது. நம்மளுடைய அலுவலகத்தின் சார்பில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம், யாருக்கு முதல்ல இந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? அந்த கேளிக்கை விடுதிகள், இந்த கொண்டாட்ட நிகழ்வு நடத்துகிற இடம் வச்சுருக்கவங்களுக்கா, இல்லை இந்த மாதிரியான தொழில் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பிஸ்கெட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கா, எல்லாருக்குமே அந்த அறிவுரை வழங்கப்படுதா? அதான் ஃபஸ்ட்டு நான் எல்லாமே டேட்டாஸ் எடுக்கிறேன், யாரெல்லாம் இது பண்ணுறாங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரையிலும் பார்த்தோம்னா ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, மால்ஸு, டெண்டர் பார்ஸு, பார்ட்டி நடக்கிறது, கல்யாண மண்டபங்கள், இதுக்கெல்லாம் லிஸ்ட் எடுத்திருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுக்கறதுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஒரு பகுதி இருந்தாலும் எனக்கு 3/4 பகுதி வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அந்த மக்கள் வந்து இதால் பாதிப்பு ஆகிறது என்ன, லிக்விட் நைட்ரஜனா என்ன, அந்த லிக்விட் நைட்ரஜன் இன்கேஸ் ஆஃப் குடித்தோம்னா உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அது எதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த 3 விஷயங்களை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ஸ்மோக் பிஸ்கெட்ன்ற ஹேபிட்டே விட்டுருவாங்க, முற்றிலும் தவிர்க்குவாங்க. அவங்களும் தவிர்க்கணுன்றது தான் எங்களோட வேண்டுகோள். தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரே காலேஜ், சென்னை அமிர்தா. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.